Hi friends, welcome back to my channel Kokki Pinnal. இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல வந்து பஃப் ஸ்டிச் ஃப்ளார் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்க என்னுடைய சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அதுக்கு பக்கத்துல இருக்கிற ஆல் என்ற பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அதனால நான் எந்த ஒரு புது வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காமிக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நான் என்னுடைய ப்ராஜெக்டை வந்து ஸ்லிப் நாட் மூலமாக நான் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ ஸ்லிப் நாட் போட்டாச்சு. இப்போ நான் இதுக்கு மேலே செயின் 4 ஆட் பண்ணுறேன். 3 4. ஸோ செயின் 4 ஆட் பண்ணியாச்சு. என்னுடைய இந்த ஃபர்ஸ்ட் செயினில் வந்து நான் ஸ்லிப் ஸ்டிச் செய்ய போகிறேன். ஸோ ஸ்லிப் ஸ்டிச் செஞ்சாச்சு. இப்போ நான் வந்து செயின் 1 இங்கே ஆட் பண்ணிவிட்டு இந்த சர்க்கிள்குள்ளே நான் 6 சிங்கிள் க்ராக்கெட்ஸ் வந்து நான் செய்ய போகிறேன். ஸோ என்னுடைய ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ராக்கெட்டை வந்து நான் என்னுடைய மார்க்கர் வச்சு நான் வந்து மென்ஷன் பண்ணி வச்சுக்க போகிறேன். ஸோ மார்க்கர் வச்சுருக்கேன் நான் அங்கே. ஸோ இன்னும் 5 சிங்கிள் க்ராக்கெட்ஸ் வந்து இதுக்குள்ளே நான் செய்ய போகிறேன். ஸோ இப்போ செஞ்சிட்ருக்கிறது செகண்ட். ஸோ டோட்டலாக நம்ம வந்து இதுக்குள்ளே 6 சிங்கிள் க்ராக்கெட்ஸ் வந்து நம்ம செய்ய போகிறோம். ஸோ தேர்ட், fourth, fifth, ஃபைனலாக 6. ஸோ 6 சிங்கிள் க்ராக்கெட் நம்ம வந்து இதுக்குள்ளே செஞ்சாச்சு. இப்போ நான் என்னுடைய ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ராக்கெட்டை வந்து நான் மார்க்கர் வச்சு நான் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தேன் இல்லைங்களா? ஸோ அந்த இடத்துல நான் வந்து ஸ்லிப் ஸ்டிச் வந்து செய்ய போகிறேன். ஸோ ஸ்லிப் ஸ்டிச் செஞ்சாச்சு. இப்போ நான் இதுக்கு மேலே என்ன செய்ய போகிறேன்னா செயின் 2 ஆட் பண்ண போகிறேன். ஸோ செயின் 2 ஆட் பண்ணிவிட்டு இதே சிங்கிள் க்ராக்கெட்டுடைய ஸ்டிச் மேலே இருக்கு இல்லைங்களா? ஸோ அதே ஸ்டிச்சுக்குள்ளே வந்து நான் பஃப் ஸ்டிச் செய்ய போகிறேன். ஸோ பஃப் ஸ்டிச்சுக்கு வந்து நம்மளுடைய யானை வந்து இந்த மாதிரி ஹுக்கில் எடுத்துக்கிட்டு, ஸோ இந்த சிங்கிள் க்ராக்கெட்டுடைய ஸ்டிச் வந்து மேலே தெரியுது இல்லைங்களா? ஸோ இதுக்குள்ளே நம்ம வந்து இன்சர்ட் பண்ணி யான் ஓவர் பண்ண போகிறோம். ஸோ இந்த யானை வந்து நம்ம கரெக்டாக இந்த அளவுக்கு நம்ம வந்து எடுத்துக்கணும். அதாவது செயின் 2 அளவுக்கு நம்ம எடுத்துக்கணும். ஸோ இதுக்குள்ளேயே நம்ம வந்து 6 டைம்ஸ் வந்து ரிப்பீட் பண்ண போகிறோம். டோட்டலி 6 டைம்ஸ். நம்ம ஒரு வாட்டி எடுத்தாச்சு. இன்னும் 5 டைம்ஸ் நம்ம வந்து இங்கே எடுக்க போகிறோம். ஸோ 2 3 4 5 6. ஸோ 6 டைம்ஸ் எடுத்தாச்சு. இப்போ நம்ம இந்த எல்லா லூப்ஸ் வழியாகவும் இந்த யான் ஓவர் பண்ணி இப்படி வெளியில் எடுத்துட்டு வந்து இதை செக்யூர் பண்ணுறதுக்காக ஒரு செயின் 1 நம்ம இங்கே செய்ய போகிறோம். ஸோ இந்த பஃப்பை வந்து இப்படி செஞ்சிங்கன்னா இந்த மாதிரி முன்னாடி வரும். ஸோ இதுக்கு மேலே செயின் 2 நான் ஆட் பண்ணுறேன். ஸோ செயின் 2 ஆட் பண்ணி நான் அடுத்த சிங்கிள் க்ராக்கெட்டுடைய ஸ்டிச் இருக்கு இல்லைங்களா? ஸோ அதில் வந்து ஸ்லிப் ஸ்டிச் வந்து நான் செய்ய போகிறேன். ஸோ இந்த மாதிரி செஞ்சாச்சு. இப்போ இதுக்கு மேலேயே நான் வந்து செயின் 2 ஆட் பண்ணுறேன். ஸோ செயின் 2 ஆட் பண்ணி ஸோ நான் இந்த கேப்லேயே நான் வந்து என்னுடைய பஃப் ஸ்டிச் வந்து மறுபடியும் செய்ய போகிறேன். ஸோ 6 டைம்ஸ் டோட்டலாக நம்மளுடைய யானை இந்த மாதிரி இந்த கேப்பில் இன்சர்ட் பண்ணி நம்ம வந்து எடுக்கணும். ஸோ நான் 3rd டைம் பண்ணிகிட்ருக்கேன். 4th டைம். ஸோ 5th. யானை கொஞ்சம் நீங்கள் வந்து லூஸாக விடணும், இல்லைன்னா டைட் ஆகிடுச்சுன்னா நமக்கு வந்து அந்த யானை வந்து உள்ள எடுக்கிறதுக்கு வந்து லூப் வழியாக எடுக்கிறதுக்கு நமக்கு வந்து கஷ்டமாயிடும். ஸோ பார்த்தீங்களா, இப்போ என்னுடைய யான் வந்து இங்கே விட்டுடுச்சு. ஸோ அதனால் நீங்கள் வந்து டைட்டாக இதை வந்து ஹேண்டிலும் நீங்கள் வந்து செய்யணும். இப்போ நான் செயின் 2ல மறுபடியும் வந்திருக்கேன். ஸோ நான் மறுபடியும்
என்னுடைய பஃப் ஸ்டிச் நான் இங்க செய்ய போறேன். So 2 times, 3 times, 4, 5, இன்னும் ஒரு டைம். ஸோ 6. இப்போ இந்த யானை இந்த லூப்ஸ் வழியா இப்படி எடுத்துட்டு வரணும். இதை செக்யூர் பண்ணுறதுக்கு ஒரு செயின் போடுறீங்க. ஸோ செயின் 2 இதுக்கு மேலே ஆட் பண்ணி ஸோ அடுத்த ஸ்டிச்சில் வந்து நம்ம ஸ்லிப் ஸ்டிச் செய்ய போகிறோம். ஸோ ஸ்லிப் ஸ்டிச் செஞ்சாச்சு. இப்போ நம்ம இந்த பஃப்பை இப்படி முன்னாடி தள்ளி விட போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இதுக்கு மேலே நான் செயின் 2 பண்ணுறேன். ஸோ இதே ப்ராசஸை தான் நம்ம வந்து 4 டைம்ஸ் மறுபடியும் ரிப்பீட் பண்ண போகிறோம். இப்போ நான் வந்து லாஸ்ட் வரைக்கும் என்னுடைய பஃப் ஸ்டிச் நான் செஞ்சாச்சு. இப்போ நான் இங்கே செயின் 2 பண்ணியிருக்கேன். இப்போ நான் இங்கே வந்து இந்த கேப்பில், அதாவது இந்த ஸ்டிச்சில் வந்து நான் ஸ்லிப் ஸ்டிச் வந்து செய்ய போகிறேன். ஸோ ஸ்லிப் ஸ்டிச் செஞ்சாச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இங்கே பின்னாடி வந்து செயின் 1 நான் வந்து செஞ்சு நான் வந்து என்னுடைய யானை கட் பண்ணிக்க போகிறேன். ஸோ என்னுடைய பஃப் ஸ்டிச் ஃப்ளார் வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த பஃப்பை வந்து நீங்கள் இப்படி செஞ்சீங்கன்னா இது அழகாக வந்து உங்களுக்கு காட்டும். பஃப் அழகாக வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி இப்போ நமக்கு பின்னாடி இருக்கிற இந்த எக்ஸ்ட்ரா யான்ஸை வந்து என்னுடைய நீடல் மூலமாக நான் வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணிட போகிறேன். ஸோ என்னுடைய எக்ஸ்ட்ரா யான்ஸை நான் வந்து இன்சர்ட் பண்ணியாச்சு பின்னாடி. இப்போ என்னுடைய பஃப் ஸ்டிச் ஃப்ளார் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ என்னுடைய இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதனால் நான் எந்த ஒரு புது வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும்.